ஹாய் வணக்கம், வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாங்க. ரெகுலராக இல்லாமல் இன்றைக்கி சிகப்பு அவல் வச்சு செஞ்சு கொடுக்க போகிறாங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃபுட் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்யறதுனால குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்க்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இந்த ஹெல்த்தியான லஞ்சை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன துண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 பல் பூண்டை நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாதி போல் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு பாதி போல் கேரட்டையும் தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணல. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அவல் ஊற வச்சுருந்தாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவலை 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சிகப்பு அவல் ஆட் பண்ணியிருக்கேங்க. சிகப்பு அவலில் ரொம்பவே அதிகமான கால்சியம், அயன் இதெல்லாமே இருக்குது. இது குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 6 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு சிகப்பு அவல் கொடுக்கலாம். 6 மாத குழந்தைங்கன்னா அவல் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டு மிக்ஸியில் அரைச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. இது குக்கரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டாவே போதுங்க, நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். 3 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுமே குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண கருவேப்பிலையெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் 7 மாத குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் மிக்சியில் அரைச்சி கொடுக்க பழக்கியிருந்தால் மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டும் கூட கொடுக்கலாங்க. மிக்சியில் அரைச்சி கொடுக்கறத விட மசிச்சு கொடுக்கறது தாங்க ரொம்ப நல்லது. நீங்கள் பழக்கியிருந்தால் மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி கொடுங்க. அப்படி இல்லைன்னா இது போல் நல்லா மசிச்சுட்டே குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான பேபி ஃபுட். ரெகுலராக ரைஸில் செஞ்சு கொடுக்காம இது போல் அவல் சிறுதானியத்தில் செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சூப்பராக சாப்பிடுவாங்க. கூடவே குழந்தைங்களோட ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நல்லா மசிச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த பேபி ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேபி ஃபுட் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.